தமிழர்களே நாம் ஏன் திமுக ஓட்டு போடணும், ஒய் ஷுட் வி ஓட் டிஎம்கே, அந்த காணொலியோட தொடர்ச்சி தான் இது. இந்த காணொலியில் அரசு ஊழியர்களை பற்றி மட்டுமே நான் உங்களுக்கு என்னோடய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள்ங்கிறவங்க யாருன்னா, முதல்ல நாம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஒரு அரசாங்கத்தோட ஆணையை, கவர்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற அந்த ஜிஓவை அப்போ ஒரு முதலமைச்சரோட பேர் போட மாட்டாங்க, பை ஆர்டர் ஆஃப் த கவர்னர் தான் போடுவாங்க. அதை செயல்படுத்துறது ஒரு மாவட்ட ஆட்சியர். அந்த மாவட்ட ஆட்சியர் கீழே இருக்கிற அரசு அதிகாரிகள், பிடபிள்யூ, ரெவென்யூ, ஆர்டிஓ, எல்லா தாசில்தார், விஓஓ, இவங்க மூலமாக தான் அரசாங்கத்தோட அத்தனை திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அந்த அரசு ஊழியர்களையும் பல தலைமுறைகளுக்கு வாழ போகிற மக்களை உருவாக்குற அறிவுக்காக இதோட உருவாக்க போகிற ஆசிரியர்களும் கொண்ட அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து இந்த அதிமுக அரசுகள், எம்ஜிஆர் முதற்கொண்டு இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற ஜெயலலிதா வரைக்கும் உள்ள அதிமுக அரசுகள் எத்தனை அநியாயத்தை இழைச்சிருக்குங்கிறத நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். 82 முதல்ல தமிழ்நாட்டில் அதிமுக எம்ஜிஆரோட ஆட்சியில் அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணும்போது, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் போடும் பொழுது 36 அரசு பணியாளர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் 2003 அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடந்தப்பையும் ஜெயலலிதா அரசில் 8 ஆசிரியர்களும் இறந்து போயிருக்காங்க. அந்த தொகுப்பு எஸ்மா சட்டங்கள் மூலமாக பல அரசு ஊழியர் 36 அரசு ஊழியர்களை பலி கொடுத்துருக்கு அதிமுக அரசு. அந்த தொகுப்பூதியம் வாங்கி கொண்டு இருந்த 15,000 ஊழியர்களை ஒரே நாளில் வீட்டுக்கு அனுப்புகிறாங்கிற பேரில் 5 பேரை தங்களோட இன்னுயிரை இருந்திருக்காங்க. இதற்கெல்லாம் மக்கள் நாளொன்று மேனியும் பொழுதொரு மேனமாக நம்ம தொலைக்காட்சியில் பார்க்குற மக்கள் நல பணியாளர்கள், சாலை பணியாளர்கள் ஏகப்பட்ட பேர் தங்களோட உயிரை ஈந்திருக்காங்க. தற்கொலை மூலமும் அடக்குமுறை மூலமும் அனைத்து விதமான அதிமுக அரசோட அத்தனை விதமான அடக்குமுறைகளும் இன்னமும் அவர்கள் உச்சநீதிமன்றத்தினுடைய ஆணையை பெற்று கூட அவர்களுக்கு பணி வழங்காமல் அவர்களை பலி கொடுத்திருக்கிறது இந்த அதிமுக அரசுகள், ஜெயலலிதா, எம்ஜிஆர் போன்றவர்களும். நீங்கள் இப்பொழுது ஒரு வரலாற்றை புரட்டி பார்ப்பீர்கள் என்றால், திமுகவுடைய எந்த ஆட்சி காலத்திலையும் ஒரு அரசு ஊழியர் கூட போராட்டத்திலேயோ அறப்போராட்டங்கள்லையோ அடக்குமுறைகள் மூலமாக ஒருவர் கூட தங்களுடைய இன்னுயிரை இருந்ததில்லை. அவர்களுடைய கருத்துக்களை முதலிலேயே அழைத்து கேட்டு அவர்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையும் செய்து கொடுத்தவர்கள் தான் மாண்புமிகு முன்னாள் தமிழக முதல்வர் கலைஞர் அவர்களும், அவர்கள் வழிவந்த ஸ்டாலின் அவர்களும். இப்பொழுது வரைக்கும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுடைய அளப்பரிய அத்தனை நன்மைகளையும் திமுக அரசின் மூலமாக மட்டுமே அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மிகவும் எளிமையான உதாரணத்தில் கொண்டு சொல்ல வேண்டும் என்றால், அவர்களுடைய ஓய்வூதியமான 20,000 குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை இன்னைக்கு அத்தனை அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் அனுபவித்திருக்கார்கள். காரணமே திமுக அரசு தான். அவர்களுடைய வீடு, வாகனம், வசதி, எந்த விதமான கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்வதற்கு திமுக அரசுகள் மட்டுமே காரணம். அதை இந்த அதிமுக அரசு ஒரு முறை கூட கல்வியினுடைய எந்த விதமான வழிமுறைகளையோ, கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்களையோ, அரசினுடைய செயல்பாடுகள் கொண்ட அரசு ஊழியர்களையோ எந்த விதமான இதுவும் அக்கறை கொண்டவர்கள் இல்லை. பக்கத்து மாநிலமான கேரளாவில் அரசு ஊழியர்கள் ஒரு முறை போராட்டம் பண்ண பொழுது அவர்களுடைய கோரிக்கைகளை இப்பொழுது நிதி ஆதாரங்கள் இல்லாத செயல்படுத்த முடியாது, ஆனால் பின்னால் வசதிகள் வந்தவுடன் அதை செயல்படுத்துகிறோம் என்று கூறிய ஏகே ஆண்டனி அவர்கள் நிதி ஆதாரங்கள் பெருகளோடு அவர்களுடைய அத்தனை கோரிக்கைகளையும் ஒரே நாளில் நிறைவேற்றிவிட்டு, நான் ஆண்ட அரசு, எங்களுடைய காங்கிரஸ் அரசு அதை செய்திருக்கிறது என்ற ஒரே காரணத்தை கொண்டு தனிப்பட்ட முறையில் என்னுடைய சலுகைகளை வழங்குகிறேன் என்று அரசு ஊழியர்கள் சலுகைகள் வாரி வழங்கியவர்கள் ஏற்க. ஆனால் இன்றைக்கு இருக்க அதிமுக அரசு, இதற்கு முன்னால் இருந்த எம்ஜிஆர் அவர்களோ எந்த அரசு ஊழியர்களை கூப்பிட்டு அவர்களுடைய குறைகள் என்ன என்று, இப்பொழுது நடந்த போராட்டத்தில் கூட தாங்கள் குறைகள் எதையுமே கூட்டு கேட்காமல் தானே 110 விதியின் கீழே தனக்கு தெரிந்த சலுகைகள் எல்லாம் வழங்குவது. நீங்கள் என்ன மகாராணியா? குடியரசு ஆட்சியிலே ஓட்டு போட்டு ஜனங்கள் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் தானே நீங்கள்? உங்களை கூட்டு வச்சு உங்களோட கோரிக்கை என்னன்னு கேட்க கூட மாட்டாம, அவன் வந்து அரிசி கேட்டானு நீ பருப்பு கொடுப்ப, அவன் பருப்பு கேட்டானு உமி கொடுப்பேன்னு அவங்க நீங்கள் கேட்கறது என்னவோ, நான் சொல்றது என்னமோ உங்கள் இஷ்டத்துக்கு அறிவிச்சுட்டு போய் 110 கொடுத்துட்டு அப்புறம் நீங்கள் ஆட்சி விட்டு போறேன்னா அவன் 111 போட்டு போகிறதா? அதனால திமுக என்ன செஞ்சிருக்கு, அதிமுக என்ன செஞ்சிருக்கு, அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களுக்கு என்ன செஞ்சிருக்குங்கிறத முதல்ல நீங்களே தெரிஞ்சுக்கணும். போலீஸ்க்கு முதன்னு இந்தியாவிலேயே கமிஷன் அமைச்சவர் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் தான். ட்ரௌசரை இன்னைக்கு காமெடி படங்களுக்கு பயன்படுத்துகிற ட்ரௌசரை முட்டுட்டு இன்னைக்கு நீல பேண்ட், ஃபுல் பேண்ட் போட்டு அந்த அடிப்படை உரிமையை கூட திமுக தலைவர் கருணாநிதி தான் கொண்டு வந்தார். இன்னைக்கு திமுக அரசு ஊழியர் அரசு ஊழியரோட நிதியில் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு 30 ரூபா வாங்கி ஒரு ஆண்டுக்கு 6 கோடி ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய் நிதி ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கு. ஆனால் அவங்க இறந்தா 1 லட்சம் 1.5 லட்சங்கிற பிச்சைக்கார காசை கொடுக்குறீங்க. அவங்களோட காசை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கே மனம் இல்லாத கஞ்சத்தனம் பிடிச்சவங்க தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும். ஆனால் இன்னைக்கு கருணாநிதி அவர்கள் எத்தனை சலுகைகள் வழங்கியிருக்கார்கள், அவர்கள் அனுபவிக்கும் அத்தனை சலுகைகளையும் பெற்றவர் வந்து திமுக அரசின் மூலமாக தான். அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். திமுகவும் அதிமுகவும் எந்த ஒரே தராசில் வச்சு இருக்கிற மூலக்கட்ட மக்களுக்கு தான், இதை மூலக்கட்ட அரசியல்வாதிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தான் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். திமுக என்றைக்குமே மக்கள் நல அரசு, அதிமுக என்றைக்கும் மக்களுக்கு எதிரான அராஜக அரசு. அந்த அராஜக அரசுக்கு பேர் தான் அதிமுக. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும்.
அமெரிக்காவில் பொருளாதார பின்னடைவு ஏற்பட்ட பொழுது அவர்கள் முதலாளித்துவத்துக்கு பின்னால் செல்வதா, கம்யூனிசத்துக்கு பின்னால் செல்வதா என்ற ஒரு பிரச்சனை எழுப்புது. அப்பொழுது தியோடர் ரூஸ்வெல்ட் அவர்கள் தான் முதலாளித்துவம் தான், ஆனால் தொழிலாளர்களுக்கு பிடித்த முதலாளித்துவம் என்று ஒரு புதிய கொள்கையை விளைவித்தார். அதே போல அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பிடித்த ஒரு அரசாங்கம், அந்த அரசாங்கத்தை நடத்துக்கும் ஒரு திமுக அரசு, அந்த நவீன தியோடர் ரூஸ்வெல்ட் தான் திரு கலைஞர் அவர்கள். அதை முதல்ல நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். கலைஞர் அவர்களுடைய பணிகள் அளப்பரியது, ஆற்றல் மிக்கது. இந்த அதிமுக அரசியல் போல பொழுதுனிக்கும் தூங்கி கொண்டிருக்கும் அரசு அல்லாது. அவர்களுடைய எத்தனை ஊழியர்கள், எத்தனை பணியாளர்கள், அவர்கள் என்ன செய்கிறார்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கும் போராட்டத்தில் கூட 5 ஆண்டுகளாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கு ஒரு நாள் சம்பளம் 1 ரூபாய் கூட கொடுக்காமல் 5 ஆண்டுகளும் அவர்களை சம்பளம் இல்லாமல் பணியாற்றி செய்கிறார்கள். நீங்கள் மட்டும் கோடி கோடியா சொத்து வைத்து தியேட்டர்களையும் காம்ப்ளெக்ஸ்களையும் ஏக்கர் கணக்கான நிலங்களை அபகரித்து அந்த உங்களோட சோற்றுக்கு வயிறு ஒருவேளை சோற்றுக்கு மேலே உள்ள எல்லா புடவை, நகை, செருப்பு முதற்கொண்டு உங்களோட இதை அனுபவிக்கும் போது வேலை பார்க்குற அரசு ஊழியருக்கு 1 மாத சம்பளத்தை கூட 5 வருஷமா வழங்காத அதிமுக அரசு தான் மக்கள் நல அரசா? மக்களுக்காக நான், மக்களுக்காகவே, மக்களாலே நான் என்ற மிகப்பெரிய பொய்யை வழங்குவது தான் அதிமுக அரசு. தலைவர் கலைஞர் அவர்களுடைய உண்மையான பணியை அறிந்து கொள்ள இனியாவது முயற்சி செய்யுங்கள். வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.